ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா பேயர் பிராண்டை சேர்ந்த சாலமன் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது பீட்டா சைக்ளோத்ரின் 8.49%, இமிடாக்ளோபிரிட் 19.81%, டபுள்/டபிள்யூ ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது வெயிட் பர் வெயிட்னு சொல்லுவாங்க. மருந்தோட மொத்த அளவில் இந்த ரெண்டு கெமிக்கலும் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, அதாவது எவ்வளோ மில்லி சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறியீடு தான் இது. அண்ட் இது வந்து ரெண்டையும் சேர்த்ததுக்கு பிறகு ஓடி அப்படிங்கிற கெமிக்கல் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓடி அப்படின்னா ஆயில் டிஸ்பர்ஷன், அதாவது நம்ம தண்ணியில் இந்த மருந்தை கலந்ததுக்கு பிறகு சுலபமாக இது வந்து கரையும். ஸோ அதுதான் இந்த ஆயில் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிக்கொல்லி எந்த மாதிரி செயல்படும்னு பார்க்கும்போது இது வந்து கான்டாக்டாகவும் ஆக்டாகவும் அதே நேரத்தில் சிஸ்டமெட்டிக்காகவும் வேலை செய்யும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் மேலே இந்த மருந்து படித்தாலும் செத்துரும். ஒருவேளை படலைனாலும் பயிரை அறுத்து உண்ணும் போது இல்லைனா சாறு உரியும் போதோ செத்துரும். நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்துகிற மூலமா என்னென்ன பூச்சிகள் புழுக்கள் அழிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். ஏபிச்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். ஜாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலை தத்துப்பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வால்பேன்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். இது இல்லாமல் செமிலூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வளையப்புழுவுக்கு பயன்படுத்தலாம். இந்த வளையப்புழு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. அதாவது மற்ற புழுக்கள் எல்லாம் ஊர்ந்து போகும்போது இந்த புழுக்கள் மட்டும் வளைந்து போகும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் செமிலூப்பர். அண்ட் நெக்ஸ்ட்டு கிரிட்டில் சொல்லக்கூடிய கச்சை வண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் இது இல்லாமல் எந்த ஒரு காய்கறி வகை பயிர்லையும் பழ வகை பயிர்லையும் ஏற்படக்கூடிய காய்ப்புழு தாக்குதலுக்கு இந்த பூச்சிகளை பயன்படுத்தலாம். அண்ட் அதே நேரத்தில் எந்த ஒரு பூ வகை பயிர்லையுமே ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு தாக்குதலுக்கு இந்த சாலமன் பூச்சிகளை பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மல்லிகையில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழுவாக இருக்கட்டும், இல்லைனா கத்திரியில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுவாக இருக்கட்டும், இல்லைனா வெண்டையில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுவாக இருக்கட்டும், இல்லைனா ரோஸில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு பயிர்லையுமே ஏற்படக்கூடிய காய்ப்புழு தாக்குதலுக்கும் மொட்டுப்புழு தாக்குதலுக்கும் நம்ம இந்த சாலமன் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியோட டோஸின்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.75 ml 1 ml வரை நம்ம கலந்துக்கலாம். 0.75 ml ஆரம்ப நிலையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதே போதுமானது. அதற்கு மேலே பயன்படுத்துகிறது வந்து நமக்கு செலவினத்தை தான் கூட்டும். ஸோ முடிஞ்ச அளவு 1 லிட்டர் தண்ணிக்கு 0.75 ml பயன்படுத்துங்க, அதாவது 3/4 ml. அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலிமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புழுக்கள் பூச்சிகள்லாம் அழியும். அண்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்துகிற மூலிமா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு ரெயின் ஃபாஸ்ட்னஸ், அதாவது இந்த பூச்சிக்கொல்லியை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு செடியெல்லாம் உலர்ந்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்துலேயே, அதாவது பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் செடி நல்லா உலருது. அதற்கு பிறகு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து மழை பெய்யுது. ஓவராலாக ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 1 மணி நேரத்தில் மழை பெய்யுது. அப்படிங்கிற பட்சத்துலேயும் கூட இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு கான்டாக்டில் பட்ட புழுக்கள் பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சிடும். அதே நேரத்தில் ஊடுருவி வேகமாக வேலை செஞ்சு பயிரில் மழை பெஞ்சதுக்கு பிறகும் கூட இந்த பூச்சிக்கொல்லியோட தன்மை வந்து நிலைச்சு நிற்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பயன்படுத்துகிற மூலிமா நமக்கு வந்து மழை காலத்துலேயும் புழுக்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். அண்ட் இன்னொன்று, இந்த பூச்சிக்கொல்லி வந்து ரெசிடுவல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பூச்சிக்கொல்லி வந்து கான்டாக்டாகவும் ஆக்ட் ஆகும், சிஸ்டமெட்டிக்காகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு. ஆனாலும் கூட இது வந்து ரெசிடுவல் ஆக்ஷன், இது வந்து பெரும்பாலான பூச்சிக்கொல்லிகளில் இருக்காது. அதாவது ரொம்பவே லோவாக இருக்கும். இது வந்து அதிகமாக இருக்குது. இது இதுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ரெசிடுவல் ஆக்ஷன்னா என்னென்னா, நம்ம இப்போ பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு பூச்சிக்கொல்லி எல்லாம் காஞ்சதுக்கு பிறகும் கூட ஒரு நாளோ 2 நாளுக்கோ பிறகு சாரஞ்சம் பூச்சி தாக்குதலோ இல்லைனா புழு தாக்குதலோ ஏற்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மருந்தோட எஃபெக்ட், அதாவது நம்ம ஏற்கனவே மருந்து ஸ்ப்ரே பண்ண செடியில் இப்போ மருந்து ஸ்ப்ரே பண்ண போலவே இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் புழுக்கள் பூச்சிகள் சுலபமாகவே அழிஞ்சிடும். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் சரி, ஒன்ஸ் பூச்சி தாக்குதலோ புழு தாக்குதலோ அழிஞ்சதுக்கு பிறகு திருப்பி பயன்படுத்துறது நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அதிகபட்சமாக பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே கத்திரி போன்ற புழுக்கள் தாக்குதல் அதிகமாக ஏற்படக்கூடிய பயிருக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புழு தாக்குதலுக்கு ஒரு 3லிருந்து 4 நாட்களுக்கு ஒரு முறை புழு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிக்கிட்டே வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம். அப்படி புழு தாக்குதல் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு நாளாக குறைச்சிக்கிட்டே ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அப்படின்னா தான் ரிசல்ட் வந்து அந்த பயிரில் ரொம்பவே நல்லா தென்படும். நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளோட கம்பேட்டபிள்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளோடையும் சரி, பூஞ்சான கொல்லிகளோடையும் சரி, நுண்ணுணர்ச்சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம சொல்லக்கூடிய புழு தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தாலுமே அந்த பயிரில் அந்த புழுக்கள் தாக்குதலையும் பூச்சி தாக்குதலையும் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த சாலமன் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். அது எந்த ஒரு காய் வகை பயிராவோ, பூ வகை பயிராவோ, பழ வகை பயிராவோ, எண்ணெய் வித்து பயிராவோ, தானிய வகை பயிராவோ இருந்தாலும் சரி, எல்லா வகையான பயிர்களுக்குமே இந்த சாலமன் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். அண்ட் லாஸ்ட்டாக இந்த பூச்சிக்கொல்லியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 750 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்குள்ளான விலையிலையும்,
1/2 லிட்டர் வந்து ரூ. 1150 ரூ. 1200 விலையிலையும், 1 லிட்டர் வந்து ரூ. 2350 ரூ. 2400 விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க.